கார்த்தி தீபா சீரியல் ஜூலை 8 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரம்யா வந்துட்டு வெளியில் ஃபோன் பேசிட்டு நேராக காருக்குள்ளே வராங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, யார் ரம்யா பேசினது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இது மாதிரி கம்பெனிலேருந்து தான் ஒரு கிளைண்ட்டு கால் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, நான் எதுக்கு கேட்டேன்னா கார்த்திக் சார் வந்து கால் பண்ணாரான்னு கேட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, கார்த்தியெல்லாம் எனக்கு கால் பண்ணலை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் எதுக்கு கேட்குறேன்னா, நான் காலையிலேருந்து ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். நான் எங்கேயாவது போனேன்னா கார்த்திக் சார் ஒரு நாளைக்கு 4-5 தடவை எனக்கு கால் பண்ணுவார். நான் வேறு அவருடைய ஃபோனை அட்டன் பண்ணாமல் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் எங்கே போனேன்னு தெரியாமல் தவிச்சு போயிருப்பார். அதான் உனக்குள்ள கால் பண்ணி நான் எங்கே இருக்கேன்னு கேட்டாரான்னு கேட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா எதுக்கும் கவலைப்படாத, உன்னை வீட்டில் வந்து யாருமே தேடவே இல்லை. எல்லாருமே உங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதனால் நீ கவலைப்படாத. கார்த்தியும் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். நீ வந்துட்டு வீட்டில் இருக்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும், இல்லை ரம்யா, மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கார்த்திக் சார் எதுவும் கஷ்டப்படுவாரோன்னு தோணுது. அதனால நான் கார்த்திக் சாருக்கு கால் பண்ணி நான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பரிகாரம் செய்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் போகிறேன்னு சொல்லவா அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா அதெல்லாம் ஃபோன் பண்ணாத அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, தீபா கேட்குறாங்க, ஏன் ரம்யா ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அந்த சாமியார் சொன்னாரா இல்லையா, உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா, சாமியார் வந்து இந்த பரிகாரத்தை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொன்னார். இருந்தாலும் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? இது மாதிரி கார்த்திக் சார் ரொம்ப பாவம் இல்லையா, அவர் என்னை தேடினாருன்னா என்ன பண்ணுறது? ஏற்கனவே அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் ரொம்ப சோகமாக இருக்கார். இந்த நேரத்தில் நான் இப்படி எங்கேயாவது காணாமல் போயிட்டேன் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார்ல, அதான் சொல்கிறேன், அவருக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் அத்தையோட உயிர் முக்கியமா இல்லை கார்த்தி வந்து ஃபீல் பண்ணுவாருன்னு அவருக்கு நீ இருக்க போகிற இடத்த சொல்ல போறியா? நீ இருக்க போகிற இடத்த சொன்னியன்னா கண்டிப்பாக உன்னைய யாருமே பரிகாரம் செய்ய விட மாட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும், நீ சொல்கிறதும் சரிதான் ரம்யா, நான் மட்டும் வீட்டில் சொன்னேன்னா கண்டிப்பாக அவங்க என்னை பரிகாரத்தை செய்ய விட மாட்டாங்க. அதனால நான் வந்துட்டு கார்த்திக் சாருக்கு கால் பண்ணலை, நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியே வச்சிட்றேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ ஃபோனை கொடு, நீ ஃபோனை கையில் வச்சுருந்தீன்னா ஆன் பண்ணி மனசு கேட்காம கார்த்திக்கு கால் பண்ணி நீ இருக்கிற இடத்த சொல்லிடுவேன். இதனால் கார்த்திக் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்ய விடாமல் வந்து தடுத்துருவார். அப்புறம் உன் அத்தையை காப்பாற்ற முடியாமல் போயிடும். இங்கே பாரு, இப்போதைக்கு நம்மளுடைய குறிக்கோள் அபிராமி அம்மாவை காப்பாற்றணும், அது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள் அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும், நீ சொல்கிறதும் சரிதான் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. ரம்யா அந்த ஃபோனை வாங்கி கையில் வச்சுக்கிறாங்க. அடியே தீபா, நீ கார்த்திக்கிட்ட கால் பண்ணி சொல்ல பார்த்தியா? கண்டிப்பாக உன்னை நான் சொல்ல விட மாட்டேன். இது மாதிரி நீ இன்றைக்கி சாகணும், இதுதான் என்னுடைய முதல் திட்டமே. நீ செத்துட்டியானா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா சொல்கிறாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் ரம்யா போகணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததோட போயிடலாம் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, பக்கத்தில் பெரிய மலைகள்லாம் இருக்குது, வீடே இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, அந்த பூசாரி இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அந்த குளத்தை பார்க்கணுன்னு சொன்னார். இது வந்து ரொம்ப ஃபேமஸான குளமா. இந்த குளத்துக்கு பக்கத்தில் பெரிய மலை இருக்குது. அந்த மலை உச்சியில் அம்மன் கோவில் இருக்குது. அந்த அம்மன் சன்னதியில் தான் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும்னு அவர் சொன்னார். உடனே நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஏன் தீபா, இந்த பரிகாரத்தை செய்கிறதுல உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரம்யா, நீ தான் என் பக்கத்தில் இருக்கேல்ல, நீ இருக்கும் பொழுது எனக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு. இதை கேட்ட ரம்யா யோசிக்கிறாங்க, உனக்கு நான் தாண்டி முதல் பிரச்சனையே, உன்னை தீர்த்து கட்டணும் அப்படின்னு தான் நான் இப்படி ஒரு திட்டத்தையே போட்டிருக்கேன். நீ மட்டும் செத்துட்டியன்னா எனக்கும் கார்த்திக்கும் இடையில எந்தவித இடையூறும் வரவே வராது அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா என்ன யோசிக்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, இது மாதிரி நான் வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொன்னேன், ஆனால் நீ ஏன் இந்த பரிகாரத்தை செய்கிறேன்னு சொல்கிற? அதான் என் ஃப்ரெண்டுக்காக இந்த பரிகாரத்தை நானே செய்யலாம்னு யோசித்தேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், இந்த பரிகாரத்தை நானே செய்கிறேன், நீ இதில் தலையிட வேணாம் ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட ரம்யாவும், சரி நீ ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறதுனால இந்த பரிகாரத்தை நீயே செய்ய அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தீபா அப்படின்னு. அப்போ தீபாவோட உடம்புல அடிக்கடி அம்மன் வந்து போகிறாங்க.
தீபா ஒரு நேரம் கோவமாக இருக்காங்க, ஒரு நேரம் அமைதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, தீபா ஒரு சில நேரத்தில் மாறி மாறி பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனை சிப் பண்ணி கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக ராஜாட்ட சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து செங்கல்பட்டு போகணும் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு காரில் நேராக செங்கல்பட்டு போகிறாங்க. அங்கே போனதோட அங்கே உள்ள ஒரு அம்மன் கோவிலில் ராஜாவுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க. அவரை போய் பார்க்குறாங்க. அப்போ ராஜா வந்து கேட்குறாரு ஐயர்கிட்ட, பூசாரி ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நல்லா இருக்கேன் ராஜா, அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு. அப்போ பூசாரி சொல்கிறாரு, நீ இவ்வளோ தூரம் நீ தேடி வந்திருக்கேன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு புரியுது, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஐயா செங்கல்பட்டுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஏதோ பெரிய பூசாரி ஐயா வந்தாராம்ல, குருஜி, அவரை வந்து பார்க்குறதுக்காக எல்லாரும் வந்தாராம்ல, சரி அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு. அப்போ பூசாரி சொல்கிறாரு, ராஜா அந்த பூசாரி இந்த வாரம் வரல, அடுத்த வாரம் தான் வருவார் போல் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி ஷாக் ஆகி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் சார், இது மாதிரி அந்த குருஜி வர்றதா இருந்தார், ஆனால் என்னென்னு தெரியல, திடீர்னு அந்த குருஜி வர முடியாதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அந்த குருஜி எங்களுடைய ஆசிரமத்துக்கு தான் எப்பவும் வருவாங்க, ஆனால் இப்போ அவர் வரல அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம அதிர்ச்சி ஆகுறாரு கார்த்தி. அப்போ ராஜா சொல்கிறாரு, அப்போ தீபா வந்துட்டு யாரை கார்த்தி சந்திச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் எனக்கும் தெரியல, தீபா யாரையோ பார்த்துருக்காங்க, யாருக்கிட்டேயோ பரிகாரம் செய்யணும்னு கேட்டிருக்காங்க, ஆனால் எப்படி வந்துட்டு தீபா பரிகாரம்னு சொல்லிட்டு இங்கே வந்தாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு. அப்போ ஐயர் சொல்கிறாரு, சார் இங்கே வந்துட்டு அந்த நீங்கள் சொல்கிற ஆள் வரவே இல்லை இந்த கோயிலுக்கு, இங்கே வந்துட்டு எந்தவித குருஜியும் வரல, அவங்க வந்துட்டு இந்த வாரம் தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க, போன வாரம்லாம் எந்த குருஜியும் வரல அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்திக்கு சந்தேகம் வலுக்குது. அப்போ தீபா எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்து ராஜாட்ட சொல்கிறாரு, தீபா எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி கடைசியாக நம்ம தீபாவை தேடணும்ல, அந்த இடத்துல போய் நம்ம தீபாவை தேடி பார்க்கலாமே அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும், நீ சொல்கிறதும் சரிதான், ஒருவேளை மறுபடியும் தீபா அங்கே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு. கார்த்தி மறுபடியும் அதே கோயிலுக்கு போகிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி நான் மறுபடியும் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை காமிச்சு தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் காமிச்சு தேடுறாரு தீபா எங்கே அப்படின்னு. அப்போ கரெக்டாக ஒருத்தவங்க கிட்டே போய் கேட்குறாங்க, ஒரு பெண் சாமியார் தான் அவங்கக்கிட்ட போயிட்டு கார்த்தி வந்து தீபாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இவளை நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, எங்கே பார்த்தீங்க அப்படின்னு. அப்போ அந்த பெண் சாமியார் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு இப்போ தான் என்னையை பார்த்துட்டு போணுச்சு, அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக இன்னொரு பொண்ணு வந்துச்சு, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போனாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன், இது பெண் சாமியார் கூட இந்த பொண்ணு போனதாக சொன்னாங்க, இப்போ இதே கோயிலுக்கு 1 மணி நேரம் கழித்து வந்து கேட்டால் இது ஒரு பொண்ணு கூட போனாங்கன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நல்லா படித்த பொண்ணா, ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னு. அப்போ கார்த்திக்கு ரம்யா மேலே சந்தேகம் வருது. உடனேயே என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த சாமியார்கிட்ட அந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த பொண்ணு கூட தான் அந்த பொண்ணு போனா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, காரில் ஏறினாங்களா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி, 2 பேரும் சேர்ந்து காரில் தான் ஏறினாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்திக்கு கண்டிப்பாக ரம்யா தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே கார்த்தி நினைக்கிறாரு, கார்த்தி ராஜாட்ட சொல்கிறாரு, ஒருவேளை ரம்யா வந்துட்டு தீபாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஏன் மாப்பிள்ள, அப்படியே இருந்தால் உனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, தீபா எங்கே இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் ரம்யா வந்துட்டு உனக்கு கால் பண்ணலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் எனக்கு ஒன்றும் புரியலை, எதுக்காக அந்த ரம்யா எனக்கு கால் பண்ணலைன்னு தெரியல அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, நீ வேணும்னா அந்த ரம்யாவுக்கு கால் பண்ணி பாரு அப்படின்னு. உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாரு. ரம்யா காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ ரம்யா வந்துட்டு மறுபடியும் தீபா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் வருது, நான் இறங்கி பேசிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஏன் ரம்யா நீ காருக்குள்ளே இருந்து பேச, நீ எவ்வளோ நேரம் தான் நீ காரை விட்டு இறங்கி பேசுவ அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, இது ரொம்ப முக்கியமான கிளைண்ட் மீட்டிங், கார் சவுண்டெல்லாம் கேட்டால் டென்ஷன் ஆவாங்க, அதனால நான் இறங்கி இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு வெளியில் வராங்க. அப்போ நம்ம ரம்யா கேட்குறாங்க கார்த்திகிட்ட, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் இது மாதிரி உங்கள் கூட தான் தீபா இருக்காங்களா அப்படின்னு கேட்க ரம்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன கார்த்தி சொல்கிறீங்க, ஏன் கூட தீபா இருக்கான்னு கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நான் கோயிலுக்கு வந்தேன், அப்போ மறுபடியும் தீபாவோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்டேன்,
கேட்டேன். அப்போ ஒரு பெண் சாமியார் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு ஹைட்டாக உள்ள பொண்ணு கூட தான் இந்த பொண்ணு போனாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு தீபாவோட ஃப்ரெண்டுனா நீங்கள் தானே, அதான் உங்கள் கூட தீபா வந்தாங்களான்னு கேட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, என் கூடையெல்லாம் தீபா இல்லை, அப்படி என் கூட தீபா இருந்திருந்தா உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லியிருப்பேன் அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும், ஆமாம் உங்கள் கூட தீபா இருந்தால் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல, சரி ஓகே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ரியாவாக இருப்பாளோன்னு தருது, ஒருவேளை ரியா தீபாவை கடத்திட்டு போயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நார்மலாக வந்துட்டு ரியா வந்துட்டு தீபாவை கூப்பிட்டா நார்மலாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தீபா கண்டிப்பாக ரியாவை சும்மா விட மாட்டா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி ஒருவேளை தீபாவை ஏதாவது மிரட்டி நீ கத்துனா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி ரியா வந்துட்டு தீபாவை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் அப்படி கூட இருக்கலாம், நம்ம இப்போ எங்கே தேடுறதுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நீங்கள் தேடிட்டு இருங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. இது கேட்டு கார்த்தி சொல்கிறாரு, சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கார்த்திக்கே நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நான் இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், ஒரு முக்கியமான மீட்டிங், திடீர்னு வந்து என்னை கூப்பிட்டுட்டாங்க, அதனால நான் இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ ராஜா கேட்குறாரு, கார்த்தி என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா ஏதோ பொய் சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஏன் கார்த்தி அப்படி சொல்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த கோவிலில் கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு ஹைட்டாக ஒரு பிஸ்னஸ் உமன் மாதிரி இருந்தாங்க, அந்த பொண்ணு கூட தானே தீபா போனான்னு சொன்னாங்க. தீபா வந்துட்டு நார்மலாக ரியா கூப்பிட்டா போகிற ஆள் கிடையவே கிடையாது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, தீபா இந்த நேரத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ நார்மலாக போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யா தான் தீபாவை கூட்டிகிட்டு போயிருக்கணும். எதுக்காக ரம்யா வந்துட்டு தீபாவை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எதுக்காக என்கிட்ட தீபா இல்லைன்னு பொய் சொல்லணும் அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. உடனே ராஜா சொல்கிறாரு, அப்போ கார்த்தி எனக்கும் நீ சொல்லும் பொழுது அந்த ரம்யா மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, நீ என்ன பண்ணுறியன்னா அந்த போலீஸ்கிட்ட ரம்யாவோட நம்பரை கொடுத்து அவளுடைய லொக்கேஷனை கேள அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா ஃபோன் பேசிட்டு காருக்குள்ளே ஏறுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, யார் ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதே கிளைண்ட் மீட்டிங் தான் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்னை வந்துட்டு அங்கே பூஜைக்கு என்னையை விட்டுட்டு நீ போயிடறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, பரவாயில்ல தீபா, நான் உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இந்த பூஜையை முடிச்சுட்டு தான் நான் அந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு. அப்போ தீபாவோட உடம்புல டக்குன்னு சாமி வராங்க. ஓ, கதையை முடிச்சுட்டு தான் போவியா அப்படின்னு. அப்போ ரம்யா டக்குன்னு என்ன தீபா சொன்ன அப்படின்னு சொல்ல, அப்போ டக்குன்னு தீபா அவங்க சுய நினைவுக்கு வராங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு. உடனே ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, தீபாவோட உடம்புல ஏதோ மாற்றம் தெரியுது, தீபா கிட்ட நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்புறமா நம்ம தீபா வந்துட்டு கேட்குறாங்க ரம்யா கிட்ட, இன்னும் எவ்வளோ தூரம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ தீபாவும் என்ன இவ்வளோ பெரிய மலையாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இந்த மலைக்கு பின்னாடி தான் தீபா அந்த பூஜை நடக்குது, அங்கே தான் போகணும், அங்கே தான் ஒரு பெரிய ஏரி இருக்குது, அந்த ஏரியில் இந்த பரிகாரத்தை செஞ்சால் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அந்த சாமியார் சொன்னார், நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. உடனே தீபா சொல்கிறாங்க, எனக்காக நீ இவ்வளோ பண்ணுறியல்ல அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, உனக்காக தாண்டி இவ்வளோ பண்ணுறேன் உன் கதையை முடிக்கிறதுக்காக அப்படின்னு ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு சொல்கிறாரு, சரி நான் நேராக அந்த சரவணன் போலீஸுக்கு கால் பண்ணி ரம்யாவோட லொக்கேஷனை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. சரவணன் வந்துட்டு கேட்குறாரு, கார்த்தி என்னாச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி நான் ஒரு நம்பர் அனுப்புகிறேன், அந்த நம்பரோட லொக்கேஷனை மட்டும் எனக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்னு. இதை கேட்ட சரவணனும் சரி கார்த்தி நம்பரை மட்டும் அனுப்பு அப்படின்னு சொல்ல கார்த்தி நேராக ரம்யாவோட நம்பர் அனுப்புகிறாங்க. அப்போ சரவணன் வந்துட்டு அந்த நம்பரோட ஐடியை கண்டுபிடிக்கிறாரு, கூடவே அந்த நம்பரோட லொக்கேஷனையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ சரவணன் நேராக கார்த்திக்கு கால் பண்ணி, கார்த்தி இதில் வந்து ரம்யான்னு பேர் இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் நான் வேலை பார்த்தேன்னா அந்த கம்பெனியோட மேடம் தான் வந்து ரம்யா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இந்த நம்பர் வந்துட்டு ஒரு பெரிய மலை இருக்குல்ல அந்த பக்கமாக வந்துட்டு லொக்கேஷனை காமிக்குது அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி ஷாக் ஆகுறாரு, ஏன்னா மலைக்கு பக்கத்தில் இந்த லொக்கேஷனை காமிக்குதா அப்படின்னு. அப்போ
சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, எதுக்காக அந்த மேடம் இந்த லொக்கேஷன் இந்த இடத்துக்கு போயிருக்காங்க, ஏதாவது ரம்யா இடத்துக்கு பிரச்சனையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நான் வேணா 2 போலீஸ் அவங்க கூட அனுப்பி வைக்கவா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம் சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக ராஜா கிட்ட, அந்த ரம்யா மேடம் என்ன சொன்னாங்க, ஆஃபீஸ் தானே போகிறேன்னு சொன்னாங்க, அப்புறம் எதுக்கு அவங்களுடைய நம்பர் வந்துட்டு மலைக்கு பக்கத்தில் லொக்கேஷனை காமிக்குது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி நீ ஆரம்பத்துலேருந்து சொல்லும் பொழுதே எனக்கு வந்துட்டு அந்த ரம்யா மேலே சின்னதாக டவுட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம எதுக்கும் போய் அந்த லொக்கேஷனையும் பார்த்துருவோமே அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரம்யா ஃபோன் நம்பர் உள்ள லொக்கேஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு நேராக அந்த பூசாரி சேகரை போய் பார்க்குறாங்க. அப்போ நம்ம ரம்யா வந்துட்டு நேராக அந்த குருஜிக்கிட்ட போய் நின்று கையெடுத்து கும்பிட்டு, குருஜி நீங்கள் சொன்ன மாதிரி நான் தீபாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன், பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த குருஜி சொல்கிறாரு, உனக்காக நான் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்ல. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் கோவிலில் தான் வந்துட்டு இருந்தேன், ஆனால் ரம்யா வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு வராமல் அவள் எங்கேயோ போய் என்னை தேடிக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு. அப்போ அந்த குருஜி நேராக ரம்யாவை பார்த்து, உன்னுடைய முட்டாள்தனத்தினால தான் இவ்வளோ நேரம் ஆகிட்டு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐயா அவளை எனக்காக மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்துட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பூஜையும் ஆரம்பிக்கிறதுக்காக தீபாவை ஒரு பெரிய சக்கரத்தில் உட்கார வைக்கிறாங்க. நம்ம தீபா உடம்புல அப்போ தான் சாமி புகழ்கிறாங்க. நம்ம தீபா போயிட்டு அந்த சக்கரத்தில் போய் உட்கார்றாங்க. அப்போ குருஜி வந்துட்டு அந்த பூஜையை ஆரம்பிக்கிறாரு. பூஜையை ஆரம்பிக்கிற பொழுது நம்ம தீபாவோட கழுத்தில் ரம்யா வந்துட்டு மாலை போட்டு விடுறாங்க. அப்போ நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, இது தாண்டி உன்னுடைய கடைசி மாலை அப்படின்னு. நம்ம தீபா கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ குருஜி சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்காக இந்த மஞ்சள் புடவையை எடுத்து வச்சுருக்கேன், இந்த மஞ்சள் புடவையை எடுத்து கட்டிக்கிட்டு கோயிலில் போயிட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் குளிச்சுட்டு இந்த புடவையோட ஈர துணியோட இங்கேருந்து வந்து மலை உச்சியில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது, அந்த கோவிலில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நேராக இங்கே வந்து நீ பீப்பாய்க்குள்ளே உட்காரணும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த குருஜி கொடுத்த புடவையை எடுத்து கட்டிக்கிட்டு நேராக அந்த கோயிலுக்கு போயிட்டு குளத்தில் விழுந்து குளிச்சுட்டு நேராக அந்த அம்மனை பார்க்குறதுக்காக போகிறாங்க. பின்னாடியே ரம்யாவும் வராங்க. அப்போ நம்ம தீபா போயிட்டு நேராக சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, தீபாவுக்கு பின்னாடி வந்துட்டு கட்டையால் அடிக்க வராங்க. அப்போ டக்குன்னு நம்ம தீபா வந்துட்டு அம்மனாக மாறுறாங்க. டக்குன்னு தீபா அந்த ரம்யாவோட கழுத்தை பிடிக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து கத்துறாங்க, தீபா என்ன பண்ணுற அப்படின்னு. அப்போ அம்மன் சொல்கிறாங்க, யாருடி தீபா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன தீபா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மன் சொல்கிறாங்க, இந்த அப்பாவி பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு கொலை பண்ண பார்த்தியல்ல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அப்படி பண்ணலை அப்படின்னு. அதுக்கு அம்மன் சொல்கிறாங்க, இந்த அம்மன்கிட்டேயே நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு. இது கேட்டதோட தீபா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நான் அவளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணலை அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இவளை கொல்ல பார்த்துருக்கா, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, நீ வந்துட்டு இவளை இதோட விட்டுரு, இந்த பூஜை பரிகாரம் எல்லாத்தையும் இதோடையே நிப்பாட்டு, இவகிட்ட இந்த பரிகாரம் வேணான்னு சொல்லி இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு தீபா பழைய நிலைமைக்கு வராங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, ரம்யா என்ன நடந்துச்சு அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை தீபா, நீ சாமி கும்பிட வந்தியா, அப்போ டக்குன்னு உனக்கு அருள் வந்துருச்சு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா சொல்கிறாங்க, என்ன அருள் வந்துச்சா அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, உனக்கு அருள் வந்துச்சு, இப்போ உனக்கு சரியாயிட்டு இது மாதிரி நீ நல்லபடியாக அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருவேன்னு அந்த அம்மன் சொன்னாங்க, நீ வா சீக்கிரம் இந்த இடத்துலேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, தீபா அந்த கடவுளே எதிர்க்க வந்து சொன்னாலும் உன்னை கண்டிப்பாக நான் இன்றைக்கி தீர்த்து கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு ரம்யா வந்துட்டு தீபாவோட கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ரம்யாவுக்கு கொஞ்சம் பயம், மறுபடியும் அம்மன் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ரம்யா வந்துட்டு நேராக அந்த சேகரிக்கிட்ட போயிட்டு, குருஜி உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல, தீபா கேட்குறாங்க, என்ன தனியாக பேச போகிற அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, ஒரு முக்கியமான விஷயம், நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருஜியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குருஜி போயிட்டு என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இவளுக்கு முழுசாக கடவுள் துணை இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணுறீன்னா அம்மன் உள்ளார வர முடியாதபடி ஒரு மந்திரத்தை போடு அப்படின்னு. இதை கேட்ட சேகரும், அவ்வளோதானே மேடம், நான் பார்த்துக்கிறேன், இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே இந்த பூஜையை பண்ணியிருப்பேன் அப்படின்னு.
அப்போ ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா வந்துட்டு நேராக தீபா கூட வந்து நிற்கிறாங்க. தீபா கேட்குறாங்க என்ன சொன்ன அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, இந்த பூஜை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மந்திரம் போட சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தீபாவும், எனக்காக நீ எவ்வளோ பண்ணுற, எங்கள் அத்தை உயிரோடு இருக்கணும்னு நீ தான் முயற்சி பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எல்லாமே உனக்காக தான் தீபா அப்படின்னு. அப்போ அந்த சேகர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மந்திர கட்டு போடுறாரு. அம்மன் உள்ளார வந்து தீபாவை காப்பாற்ற முடியாதபடி சேகர் வந்து பெரிய மந்திரக்கட்டு போட்டு முடிக்கிறாரு. முடிச்சுட்டு நேராக தீபா கிட்ட இப்போ வந்து இந்த சக்கரத்தில் உட்கார் அப்படின்னு சொல்ல தீபா போயிட்டு அந்த சக்கரத்துக்குள்ளே உட்காடுறாங்க. இன்னொரு பக்கம் அம்மனால் தீபாவை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வருது. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாவை எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருக்காரு. தீபா அப்படி எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு கார்த்தி கரெக்டாக அந்த லொக்கேஷனை வச்சு வந்துடுறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி இந்த காட்டுக்குள்ளே தான் தீபா வந்திருப்பாங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், இந்த காட்டுக்குள்ளே தான் அந்த ரம்யாவோட சிக்னல் காமிக்குது, கண்டிப்பாக அவங்க இங்கே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ பக்கத்தில் ஒரு குடிசை இருக்குது. நம்ம கார்த்தி போயிட்டு நேராக அந்த குடிசைக்கு பக்கத்தில் போயிட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அந்த குடிசைக்குள்ளேருந்து ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு கேட்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த பக்கமாக ஏதாவது கார் வந்துச்சா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம், இப்போ தான் ஒரு கார் போணுச்சு, அந்த காருக்குள்ளேருந்து 2 லேடிஸ் இறங்குனாங்க, எதுக்காக இந்த காட்டு பக்கம் அவங்க வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை சார், அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் தீபாவை அந்த சக்கரத்துக்குள்ளே உட்கார வைக்கிறாங்களா, பூஜையும் ஆரம்பிக்குது. குருஜி சொல்கிறாரு, எல்லாமே ரெடி ஆகிட்டு, இனிமேல் தீபாவை அந்த பீப்பாக்குள்ளே இறக்கிறது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இதோட உன் கதை முடிஞ்சிச்சிடி அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து தீபாவை தேடி அந்த மலை பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரம்யா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தீபாவை பார்த்து, தீபா அந்த பீப்பாக்குள்ளே இறங்குமா அப்படின்னு சொல்ல தீபா கண்ணை மூடிக்கிட்டு அந்த பீப்பாக்குள்ளே இறங்குறாங்க. இறங்கி அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அப்போ அந்த குருஜி வந்துட்டு நேராக தீபாவோட அந்த பீப்பாயை ஒரு பெரிய சுத்தியலாலையும் ஆணியாலையும் வச்சு மூடிடுறாரு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, அந்த சேகர்கிட்ட, நம்ம நினச்ச மாதிரியே தீபாவை இப்படி கொண்டு வந்தாச்சு, இனிமேல் தீபாவை தீர்த்து கட்ட வேண்டியது மட்டும்தான் மிச்சம், இந்த பழியை அப்படியே நான் ரியா மேலே தூக்கி போட்டுருவேன், இந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ எஸ்கேப் ஆகிடணும், எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி கார்த்திகிட்ட ஃபோன் அடித்து சொல்லிடணும், இது மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த குளத்தில் மிதக்குது அப்படின்னு நம்ம விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு. இதை கேட்டு சேகர் சொல்கிறாரு, மேடம், இந்த பொண்ணு முழுமையாக சாகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம போலீஸ்கிட்ட சொல்லுவோம், இப்போயே சொன்னால் அவள் கண்ணு முழிச்சான்னா நம்மளை மாட்டி கொடுத்துருவா அப்படின்னு. இதை கேட்ட ரம்யாவும், நீ சொல்கிறது சரிதான், ஃபஸ்ட்டு இவள் சாகட்டும், இவள் சாகிறதை வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ டக்குன்னு பார்த்தா தண்ணிக்குள்ளே போன அந்த தாலி வந்து டக்குன்னு சுத்த ஆரம்பிக்குது. அப்போ சேகர் சொல்கிறாரு, என்ன மேடம் இது, சாத்தான் கோவப்பட்டுருச்சோ அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு. அப்போ சேகர் சொல்கிறாரு, இல்லை, பலி கொடுக்கறதுக்கு நேரம் ஆகிருச்சுல்ல, அதான் அது மிதக்குது போல் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு. அப்போ அந்த தாலி டக்குன்னு வந்துட்டு நிலத்து மேலே வந்து உழுவுது. நிலத்து மேலே உளுந்ததோட டக்குன்னு வெடிக்குது. அதுக்குள்ளேருந்து நம்ம தீபா வராங்க. தீபா அம்மானா வராங்க. அதை பார்த்ததோட ரம்யா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சேகர் சொல்கிறாரு, மேடம், நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. சேகர் சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு அம்மனோட துணை இருக்குன்னு எதுக்கு சொல்ல மறந்தீங்க, அம்மனோட துணை இருக்கிற இந்த பொண்ணை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பயந்து ஓடுறாரு. அப்போ நம்ம ரம்யாவுக்கு பயம் தாங்க முடியல. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு. அப்போ நம்ம தீபா வந்துட்டு அம்மனா மாதிரி நேராக ரம்யாவோட கழுத்தை இறுக்கி பிடிக்கிறாங்க. ரம்யா கழுத்து வலி தாங்க முடியாமல் கத்துறாங்க, என்னை விட்டு இங்கே எந்த தீபாவும் இல்லை, நீ என்ன நினச்ச, தீபாவை தீர்த்து கட்டணும் அப்படின்னு தானே நினச்ச, உன் ஆசைப்படியே தீபா செத்து போயிட்டா, இங்கே நான் தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நீ தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு தெரியும் அப்படின்னு. அப்போ அம்மன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டு தீபாவை கொண்டு போய் வீட்டில் விடுன்னு சொன்னேன், கொஞ்சம் கூட கேட்காம மறுபடியும் தீபாவை தீர்த்து கட்டணும்னு இந்த பூஜைக்கு அழைச்சிட்டு வந்தியல்ல அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உனக்கு தான் நாங்கள் மந்திர கட்டு போட்டோமே அப்படின்னு. அப்போ அம்மன் சொல்கிறாங்க, எனக்கு மந்திர கட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தீபா உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அம்மன் சொல்கிறாங்க, நான் இவ்வளோ சொல்லியும் நீ வந்து இன்னுமே தீபாவை தீர்த்து கட்டணும் அப்படின்னு தானே நினைக்கிறேன், உன்னையை தாண்டி இந்த பீப்பாய்க்குள்ளே போட்டு இறக்கணும் அப்படின்னு ரம்யாவை கொண்டு போய் அந்த
பீப்பாய்க்குள்ளே இறக்குறாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, தீபா தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு. அப்போ அம்மன் சொல்கிறாங்க, உன்னை விடக்கூடாது, உன்னை எங்கேயே நான் தீர்த்து கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துடுறாரு. வந்து பார்த்தா ரம்யா அந்த பீப்பாய்க்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு செம அதிர்ச்சி ஆகுறாரு கார்த்தி ஓடி வந்து தீபா என்னாச்சு அப்படின்னு கேட்க தீபா சுய நினைவுக்கு வராங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி தீபா என்னை கொல்ல பார்க்குறா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நீங்கள் தான் இப்போ நேரடியாக பார்த்தீங்களே தீபா என்னைய பலி கொடுக்கறதுக்கு பார்க்குறா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், பொய் சொல்லாதீங்க, தீபாவை யாருக்கும் தெரியாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தான் தீபாவை கொல்ல பார்த்துருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், தீபா எங்கே இருக்கான்னு கேட்டேன். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, தீபா எங்கே இருக்கான்னே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் தான் தீபாவை கோயிலுக்கு போயிட்டு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, நேராக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. என்கிட்ட தீபா எங்கே இருக்காங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தீபா உங்கள் கூட தான் இருந்திருக்காங்க. தீபாவை கொலை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா ஷாக் ஆகுறாங்க. இதையெல்லாம் கேட்ட தீபாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்போ தீபா வந்து டக்குன்னு மயங்கி விழுகிறாங்க. கார்த்தி தீபாவை பிடிக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி என் மேலே எந்த தப்பும் இல்லை, இந்த தீபா தான் வந்துட்டு இது மாதிரி பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த குருஜியை பார்த்தா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அந்த குருஜி எங்கே அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல எந்த குருஜியும் இல்லை. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அவன் ஓடிட்டான் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, என்ன சிஸ்டர் இது புது கதையாக இருக்குது, நீங்கள் தான் தீபாவை பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு கொல்ல பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் நேரத்தில் உங்களை கைது பண்ணுறதுக்கு போலீஸ் வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல ரம்யா செம ஷாக் ஆகுறாங்க. ரம்யா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. அதே நேரத்தில் சரவணன் போலீஸும் வந்துடுறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார் இவங்க என் ஒய்ஃபை கொல்ல பார்க்குறாங்க, இவங்களை கைது பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இவங்கிட்ட எந்தவித ஆதாரமும் இல்லை, நான் தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சரவணன், இவங்க என் ஒய்ஃபை கொல்ல பார்த்துருக்காங்க, அதுக்கான ஆதாரமே தீபா தான். தீபாவை இந்த பீப்பாய்க்குள்ளே இறக்கி தண்ணிக்குள்ளே இறக்கி கொல்ல பார்த்துருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்கிறாரு, மேடம் உங்களை கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கைது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் அபிராமி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அப்போ தான் கண்முழிக்கிறாங்க. இதை பார்த்த மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அபிராமி கண்முழிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்கமிங் எபிசோடில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் நிறையவே நடக்க போகுது. மறக்காமல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.